என்னடி யோசனையில இருக்கிற முத்தை? வீட எறும்பு வீடு மாதிரி இருக்குதா? மேல பாரு விடுஞ்சு எந்திரிச்சாங்க. இங்க பாருங்க. இது என்ன வெறும் சாமி எறும்பும் தெரியுதாங்க? என்னது இது? பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குதா? டெய்லி நம்ம என்னதான் ஒற்றை அடிச்சு வச்சாலும் இந்த எறும்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வர்ற எறும்பாச்சு வெள்ளையா வருது, அதுவும் கருப்பு எறும்பாதான். நீ நல்ல வெள்ளையிலே திரியா, வெள்ளையிலே திரி. ஐயோ, கருப்பு முடி மட்டும் கருகருன்னு இருக்கணும் டை அடிச்சுக்கிறீங்க, மீச கருகருன்னு இருக்கணும் டை அடிச்சுக்கிறீங்க. ஆளு உங்க பார்ட்னர் கருகருன்னு இருந்தா எங்க வலிக்குதுன்னு கேக்குறேன். காமெடிக்கு சொன்னேன். இங்க பாரு எறும்பு காமெடிக்கு கூட எதுக்கு கருப்பு தெரிஞ்சுக்கிறீங்க? மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி எறும்பு எல்லா வீட்லயும் தான் வருதா இல்ல நம்ம வீட்டுல மட்டும் தானே? முதல்ல உறவுகள்கிட்ட கேள்வி. ஏங்க இது இந்த மாதிரி எறும்பு ஒரு சின்ன மழை பெஞ்சோன்னா இப்படி எறும்பு கூடுது. பார்த்தாக்க முந்தானத்து பார்த்தாக்க அந்த நம்ம செல்ஃப் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த துணி எல்லாம் வெறும் எறும்பு. இந்த சாமி எறும்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா இருக்கும். இது பிள்ளையார் எறும்பா இல்ல விநாயகர் பிள்ளையார் எறும்பா முருகர் எறும்பா என்ன எறும்புன்னு சொல்லி விடுங்க. நம்ம நல்லா சுத்தமாதே வச்சிருக்கு. அப்படி இருந்தும் இருக்குது. காலையில எதேச்சா டீ குடிச்சுட்டு மேல பாக்குறேன், இங்க பாருங்க மேல மொத்தம் இப்படி இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. இவருக்கு சும்மா அட்டைப்பூச்சியை பார்த்தாலே மேலெல்லாம் முடியெல்லாம் நட்டுக்கு நின்னுக்கிறது. இந்த எருமை பார்த்த உடனே பயம்ல ரொம்ப நேரமா. இது உண்மையில உங்க வீட்டு பக்கமும் இருக்குமா இல்ல எங்க வீட்டு பக்கம் தான் இப்படி இருக்குதா என்ன எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மழை பெஞ்சா மட்டும் தாங்க இப்படி இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? மருந்து போடுங்கக்கா. ஓகே.